செய்திகள் தொடர்கின்றன. மகாராஷ்டிராவின் சந்திரபூர் பகுதியில் நடைபெற்ற BA குடிமைப்பணி தேர்வில் மாணவர்கள் தங்கள் மொபைல் போனை பார்த்து பதில் எழுதும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவின் கவி குலகுரு காளிதாஸ் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட கல்வி நிறுவனமான சர்வோதயா கல்லூரியில் கடந்த ஏப்ரல் 22 அன்று நடைபெற்ற BA குடிமைப்பணி தேர்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். இந்நிலையில் அங்கு மாணவர்கள் தேர்வின் போது மொபைல் போன்களை எடுத்து சென்று பயன்படுத்த 300 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டுள்ளது. கேட்ட பணத்தை கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களுமே கொடுத்த நிலையில் அவர்கள் அனைவரும் தேர்வு நடந்த அறைக்குள் தங்களின் மொபைலை பயன்படுத்தி கேள்விக்கான பதில்களை பார்த்து எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கெங்கவல்லி அருகே சட்டமன்ற தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த காவல் ஆய்வாளர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் நேற்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தொகுதியில் உள்ள நாகிகம்பட்டியில் நடைபெற்ற வாக்குப்பதிவு மையத்தில் மல்லியக்கரை காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கண்ணதாசன் என்பவர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி மற்றும் மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கிருந்த பணியாளர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்று அனுமதித்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது உடல்நலக்குறைவால் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை சிறப்பு செய்தியாக பார்க்கலாம். ஊதிய உயர்வு கேட்டு போராடிய ஊழியர்களுக்கு ஆதரவாக நின்ற பீகார் இளைஞரை சட்டவிரோதமாக கைது செய்த சம்பவம் பரபரப்பை கிளப்பிய நிலையில் சட்டவிரோத கைதுக்கு எதிராக களம் இறங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர். அதாவது கடந்த வாரம் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஃபேஸ் 2 மற்றும் செக்டார் 63 என்ற இடங்களில் ஊதிய உயர்வு கேட்டு அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்கள். ஒன்றும் தெரியாமல் ஊழியர்கள் என்ற பெயரில் கொத்தடிமைகளாக நடத்தப்படும் அவர்களுக்காக போராட்டத்தை வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் போராட வைத்ததாக கருதப்படும் பட்டதாரி இளைஞர்தான் அங்கு பணிபுரியும் பீகாரைச் சேர்ந்த பொறியாளர் ஆதித்யா ஆனந்த். இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக இவர் இருந்ததால் இவரை ஒரு நக்சலைட் என அடையாளப்படுத்தி இருக்கிறது உத்தரப்பிரதேச அரசு. அது மட்டுமின்றி இவருடைய தலைக்கு ரூபாய் 1,00,000 அறிவித்திருக்கிறது. இதனால் பயந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு வந்த ஆதித்யா ஆனந்தை உத்தரப்பிரதேச சிறப்பு பணிக்குழு கடந்த 18ஆம் தேதி அதிகாலை 1:40 மணியளவில் திருச்சி ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்திருப்பதாக கூறியிருக்கிறது. இந்த நிலையில்தான் கொத்தடிமைகளாக நடத்தப்படும் ஊழியர்களுக்கு ஆதரவாக போராடிய ஒரு இளைஞரை சட்ட விரோதமாக உத்தரப்பிரதேச அரசு தமிழ்நாட்டில் வைத்து கைது செய்திருக்கிறது என்பதை ஊடகங்களின் மூலம் அறிந்து கொண்ட திருச்சியைச் சேர்ந்த மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான கென்னடி என்பவர் இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறார். இது தொடர்பாக நமது மூன் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு காவல்துறை கொலை செய்துவிடும் என்கின்ற அச்சத்தில் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளியே வந்த ஆதித் ஆனந்த் என்பவரை திருச்சியில் வைத்து 18/4/2026 விடியகாலை 1:40 மணிக்கு கைது செய்திருக்கிறார்கள். அந்த கைது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய சுதந்திரம், அவர்களுக்கான எல்லா உரிமைகளையும் மீறி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவ்வாறு செய்யப்பட்ட அவரை திருச்சியில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டிட்ட கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. யார் கூட கூட்டிகிட்டு வரான்னா ஆர்பிஎஃப் போலீஸ். ஆர்பிஎஃப்க்கும் லா அண்ட் ஆர்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு சட்ட ஒழுங்கு இருக்குது. அந்த சட்ட ஒழுங்கு எங்கிருந்து வந்தாலும் ஒரு கைதியை கைது செய்வதற்கு டிரான்சிட் வாரம் கொண்டு போவதற்கு இன்டர் ஸ்டேட் டிரான்சிஷனுக்கு ஒரு ஒழுங்குமுறை உச்ச நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதை பற்றியும் அவங்க கவலைப்படுறதில் ஒரு காட்டாட்சியாக அவர்களுடைய மாநிலத்தில் நடந்து கொள்வது போலவே அங்கு இருந்து இங்கு இந்த தமிழ்நாட்டுக்குள் யாரையும் கேட்காமல் தன்னிச்சையாக எதேச்சதிகாரமாக திமிராக உள்ளே நுழைந்து இதை செய்திருக்கிறார்கள். மாவட்ட நீதிபதிகிட்ட ஒரு புகாரை அளிச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அவருடைய உயிருக்கு ஆபத்து, அவரை கடத்தி சென்றிருக்கிறார்கள் என்பதற்காக
எல்லா அதிகாரிகளுக்கும், குறிப்பாக ஹோம் செக்ரட்டரி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு, கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருச்சி, அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் போலீஸு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதிவு தபாலும் இமெயில் டைரெக்டாக அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் ஆளுகின்ற பாஜக அரசு என்பது மிக மோசமானது. அது எல்லா வகையான செயல்பாடுகளிலும் அது அனைத்து மாநிலங்களும் தனது மோசமான நிலைப்பாட்டை கொண்டு வருவதற்காக வேலை செய்யுது. இது ஒர்க்கிங் கிளாஸினுடைய ரைட், பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அது வயலேட் பண்ணுது. தற்போது ஆதித்யா ஆனந்தின் சட்டவிரோத கைது இந்திய அளவில் எதிரொலிக்க துவங்கியிருக்கும் நிலையில் இனியாவது நொய்டாவில் வேலை பார்க்கும் ஆயிரக்கணக்கான கொத்தடிமை தொழிலாளர்களுக்கு நீதி கிடைக்குமா என்று பார்ப்போம். மூன் செய்திகளுக்காக நிருபர் சுபைருடன் ஒளிப்பதிவாளர் மணிகண்டன். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அடுத்துள்ள சித்தாண்டபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் மன்னார். இவரது மனைவி கீர்த்திகா. இவர்கள் இருவரும் கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். தற்போது இருவரும் ஹொசூரில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தங்களது சொந்த ஊரான சித்தாண்டபுரம் கிராமத்துக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த கீர்த்திகாவின் தாய் மாமா ஸ்ரீனிவாசன் என்பவர் மன்னார் மற்றும் கீர்த்திகாவை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த இருவரையும் மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இந்த விழா வரும் மே மாதம் 1ஆம் தேதி வரையும் நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று காலை 4 மணியளவில் கருட சேவை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நேற்று தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 1683 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்காளர்கள் வாக்களித்தனர். இதற்காக பயன்படுத்தப்பட்ட 2256 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகள் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்போடு வாக்கு எண்ணும் மையமான புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவரி முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான அருணா பூட்டி சீல் வைத்தார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்துக்குட்பட்ட கொடுக்கூறு கிராமத்தில் டாஸ்மாக் மது பாட்டில்கள் சில சமூக விரோதிகள் கடைகளிலிருந்து வாங்கி வந்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் 24 மணி நேரமும் மது பாட்டில்கள் கிடைப்பதால் குடிமகன்கள் ஏராளமானோர் குடித்துவிட்டு தகராறு செய்வதாகவும் சிறு வயது இளைஞர்கள் இதற்கு அடிமையாகி வேலைக்கு செல்லாமல் சீரழிந்து வரும் சூழல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஜெயங்கொண்டம் மாத்தூர் செல்லும் சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த குவாகம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி பூண்டி ஊராட்சி தோப்பு தெருவில் வசித்து வருபவர் வேலாயுதம். இவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூண்டி கிளை பொருளாளராக இருந்து வருகிறார். அப்பகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவுற்ற நிலையில் பூண்டி தோப்பு தெரு அருகே வேலாயுதம் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த திமுக நிர்வாகி விசில் சின்னத்திற்கு அதிக வாக்குகள் பெறுவதற்கு வேலாயுதம் வேலை செய்ததுதான் காரணம் என கூறி ஆத்திரத்தில் திமுக பிரமுகர் வேலாயுதத்தை அறிவாளால் தலையில் விட்டுவிட்டு ஓடியுள்ளார். இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த அவரை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து திமுக பிரமுகரை தேடி வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் இருந்து 85 விழுக்காடு பேர் வாக்களித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் துபாய்க்கு சென்று ஓய்வெடுப்பதற்காக சென்றுள்ளார். இதற்காக சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் வந்த அவர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளிலும் 85.44 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் திருச்சி கிழக்கு, மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், மணப்பாறை ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரியிலும், முசிறி, லால்குடி, மண்ணச்சநல்லூர், துறையூர் தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் புலிவலம் பகுதியில் உள்ள OSS கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது.
3 அடுக்கு பாதுகாப்புடன் அந்த பகுதி முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் போடப்பட்டது. தீவிர போலீசாரின் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் 309 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்கள் வாக்கு செலுத்திய நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பண்ருட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரியில் உள்ள ஸ்ட்ராங் அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்புக்காக 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதிகளுக்கு கடலூர் மாவட்ட தேர்தல் மேற்பார்வையாளர் பிரீத்தி ஜெயின், பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலர் கம்பலம், வட்டாட்சியர் பிரகாஷ் மற்றும் விசிக மாவட்ட செயலாளர் அருள் அழகன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மக்கா கலில் மற்றும் அதிமுக உள்ளிட்ட அரசியல் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. மேலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு சுழற்சி முறையில் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது.